உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு தரமா செஞ்சுக்கிறாங்க விஜய் பார்வதி. நேற்று வந்து விஜய் பார்வதியை நம்ம காலி பண்ணிட்டாங்க, வேற லெவலில் பேசிட்டாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி அவ்வளோதான், இனிமேல் விஜய் பார்வதியோட கேமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசணும். ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே விஜய் பார்வதி தான் வந்து பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து என்னைய சொன்னாரு. ஆனால் ஏன்னா ப்ரோமோ கொடுக்குறது விஜய் டிவிக்கு விஜய் பார்வதி தானே, அதே மாதிரி தாங்க இருக்குது. கேமில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் எந்த ஒரு இம்பாக்டும் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. சும்மா பின்னி பெடல் எடுத்துக்கிறாங்க போல். ஏன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டோடனே விஜய் பார்வதி தான் ப்ரோமோவில் போட்டிருக்காங்க. விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறாரு, கொசு அடிக்கிற மாதிரி வந்து நம்மள பிரஜன் சாண்ட்ரா அவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க வரும்போது வந்து இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்ககிட்ட மார்க் பண்ணுறேன் இப்படி ஒரு ரெடி கொசு ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வேறு லெவலில் விஜய் பார்வதியோட ஆட்டம் ஃபஸ்ட்டாக கூட பரவாயில்ல, கொஞ்சம் அடங்கி போனாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க பேசுனதுக்கு அப்புறம் விஜய் பார்வதி கொஞ்சம் அடங்குவாங்க, கண்ட்ரோலாக இருப்பாங்க. பார்த்தா வேறு லெவலில் கேம் ஆடுறாங்க. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் கண்டென்ட். ஏன்னா வேறு லெவலான கண்டென்ட் இந்த மாதிரி போனால் தான் வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். ஏன்னா நான் நினச்சேன் நேற்று வந்து அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் வந்தாங்களா, அவங்களாம் வந்து பேசுகிறோன்னே விஜய் பார்வதி கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள், சத்தியமாக விஜய் பார்வதி மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆளை பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா நேற்று வந்து அவங்க அடித்த அடியில் கண்டிப்பாக இன்றைக்கி வரையும் அவங்க வந்து அதையும் யோசிச்சிருப்பாங்க. பார்த்தா நேற்று முடிஞ்சு போச்சு போட அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அப்படியே சும்மா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப ஏந்து வேறு லெவலில் கேம் ஆடுறாங்க. நிஜமாக என்னால் அதை கற்பனை கூட பண்ண முடியல. நம்மளை யாருன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒன்று சொன்னாவே நம்ம உடஞ்சிட்டு ஒரு 2-3 நாள் ஆகும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. ஆனால் விஜய் பார்வதிலாம் அப்படி கிடையாதுங்க, வேறு லெவலில் ஆடுறாங்க. கேமு தரமாக செய்கிறாங்க. உள்ளே வந்த வைல்ட் கார்டு என்ட்ரி நேற்று வந்து சும்மா பட்டாசாக வெடித்தாங்க, இன்றைக்கி புஷ்பாடமாக ஆகிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க. ஆனால் இப்போ ஸ்டார்டிங் அப்போ வந்து வேறு லெவலில் வந்து பேசுவாங்க உள்ளே வரவங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பேசுனா அவங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொன்னோம். 2 நாள் 3 நாளாக ஆகலை, ஒரே நாள் தான். நேற்றோடு அவங்க சொல்லி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கே விஜய் பார்வதி வச்சு செய்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கள வச்சு செய்கிறாங்க. தாறுமாறாக போகுது கேம். அதே போல் இன்றைக்கி அதாவது இந்த வாரத்தோட கேப்டன்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் சூப்பராக ஒரு கேம் ஒன்று போட்டுருந்தாங்க, ஒரு பால் கேமு. அதை தூக்கி போட்டு அதை வெளிச்சு, அதாவது இன்றைக்கி வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் யாருக்கு வச்சான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தாங்களா வைல்ட் கார்டு என்ட்ரி, அவங்க 4 பேருக்கு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது. அவங்க 4 பேரில் யார் கேப்டன்ஷிப் போகிறாங்க அப்படின்ட்டு வச்சு அந்த கேமில் வந்து திவ்யா கணேஷ் தான் ஜெயிச்சாங்க. பரவாயில்ல, நல்லா ஆடினாங்க, கேமு சூப்பராக இருந்து. ஆனால் ஒன்று இப்போ இவங்க ஆடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டம்முன்னு இச்சிங்கெல்லாம் கேம் ஆடினாங்களா. ஆனால் இப்போ இவங்க ஆடும்போது வந்து அந்த மாதிரிலாம் கேம் ஆடல, டீசெண்டாக அந்த பாலை போட்டு. ஆனால் கேம் கொடுத்தது அந்த மாதிரி கேம் தான், டீசெண்டாக ஆடுற மாதிரி அந்த பாலை போட்டு வெளிச்சு அதை ஜெயிக்கிறது. ஒரு வழியாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கேப்டன்ஷிப் ஆன உடனே செம்மையாக ரூல் போடுறேன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசுகிறத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து பேசும்போது எல்லாரும் வாய மூடுங்க அப்படின்னு சொன்னப்போ உடனே வியன்னா வந்து இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொன்னப்போ, நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஸ்கூல்லலாம் இருக்கிற மாதிரி வாயை கட்டிக்கின்னு, அதாவது கை கட்டின்னு வாய் மூடினா நிற்க சொல்ல, அப்படியே இருக்கிறதுக்கு ஒன்றும் இந்த இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் போகுது கேமு. ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு தரமாக மொத்தமாக சொன்னோன்னா, இனிமேல் கேம் ஆட்டம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உள்ளவே தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க போயிட்டு கேமை நம்ம நினச்ச மாதிரி வேறு மாதிரி திருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ எல்லாருமே வந்து இவங்க பக்கம் திருப்பிங்கிறாங்க. மொத்தமாக கேம் பார்க்கறதுக்கு சூப்பராக போகுது. இனிமேல் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான லைவ் அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.